இந்த டிவைஸை ஆப்போட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸில் ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கணும். ஒய்ஃபை ஆன் பண்ணுறதுக்கு ரிமோட்டில் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒய்ஃபை ஆன் ஆகும். ஒய்ஃபை ஆன் ஆனதுக்கப்புறம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்பில் கனெக்ட் டிவைஸ்னு கொடுத்தீங்கன்னா சர்ச் ஆகும். சர்ச் டிவைஸ்னு கேட்கும். சர்ச் டிவைஸில் அந்த டிவைஸ் நேம் காமிக்கும். அந்த டிவைஸ் நேமை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிவைஸ் ஒய்ஃபையோட கனெக்ட் ஆகும். ஒய்ஃபையோட கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு நம்ம எப்படி பார்க்கணுன்னா டிவைஸில் ரிமோட்டில் EQ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிவைஸோட பாஸ்வேர்டு காமிக்கும். அந்த பாஸ்வேர்டை இதில் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆப் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். இந்த ஆப்பில் 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷனையும் ஒன்றுன்னா வருஷலாக பார்ப்போம். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டைம் அனௌன்ஸ்மெண்ட் செட்டிங்ஸ். இது எதுக்குன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நேரம் சொல்கிறதுக்கான செட்டிங்லாம் இதில் தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணால் இதில் டிஃபால்ட்டாக 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தோடு சொல்கிற மாதிரி இருக்கும். இது காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். அடுத்த ஆப்ஷன் பொதுவான நேரம் சொல்கிறது. அது காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருக்கும். எனக்கு காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆக வேண்டாம், 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆனால் போதும் அப்படின்னா அதில் உள்ள எடிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டார்ட் ஆகிற டைமை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ 6 மணி நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ சேவ் கொடுத்தா அந்த ஆப்ஷன் மாறிடும். அது மாதிரி புதுசாக உங்களுக்கு எதுவும் டைம் ஆட் பண்ணணும், எனக்கு 6 மணிக்கு சுப்ரபாதம் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ அலாரம் ஓப்பன் ஆகும். இதில் எந்த டைமுக்கு வேணுங்கிறத மேலே செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஆட் ஆடியோ கொடுத்திங்கன்னா என்னென்ன ஆடியோலாம் இதில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது லிஸ்ட்டு வரும். அதில் ஃபஸ்ட்டு மந்திரம். இப்போ மந்திரம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மந்திரம் ஃபஸ்ட்டு மணிக்கு முன்னாடி வரணும் அப்படின்னா நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி போட்டால் போதும். இப்போ மந்திரம், அடுத்து மணி, அடுத்த ஆடியோ ஆங்கில தேதி, அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து தமிழ் தேதி, அடுத்து திதி நட்சத்திரம், அடுத்து விரத தினம், அடுத்து கடைசியாக ஒரு பாடல். அந்த பாடலை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த டிவைஸில் உள்ள சாங்ஸை ஃபுல்லாக காமிக்கும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு எது வேணுமோ, உதாரணத்துக்கு இந்த வெங்கடேச சுப்ரபாதம் அப்படின்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆகிடும். இதில் எதுவும் ஆர்டர் சேஞ்ச் பண்ணணுன்னா இது மாதிரி மாற்றிக்கலாம். கடைசியாக சேவ் கொடுத்துடணும். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு நியூ அலாரம்னு ஒன்று ஆட் ஆகிருக்கும். இந்த நியூ அலாரம்ங்கிறத அந்த டைட்டில் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எடிட்டில் போயிட்டு திரும்ப டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பேனா மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ அலாரம்ங்கிற இடத்துல நம்ம ஏதாவது நேம் வேணும் கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் அதில் சுப்ரபாதம்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்திங்கன்னா அந்த நேம் வந்துடும். அதில் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கீழே ரைட் சைடில் உள்ள அப்லோட் கான்ஃபிக் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செட் பண்ணது எல்லாமே டிவைஸில் அப்லோட் ஆகிடும். இப்போ இதில் நீங்கள் செட் பண்ண அலாரமில் ஏதாவது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி அதில் எடிட் ஆப்ஷன் போயிட்டு கீழே டெலிட்னு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த அலாரம் டெலீட் ஆகிடும். அவ்வளோதான் டைம் அனௌன்ஸ்மெண்ட் செட்டிங். அடுத்து நாம் பார்க்க போகிறது அலாரம்ஸ். அலாரம்ஸ் எப்படின்னா நம்ம மொபைலில் அலாரம் செட் பண்ணுறோம்ல அது மாதிரி தான், எல்லாமே அதே மாதிரி தான் வரும். இதில் புதுசாக உங்களுக்கு ஒரு அலாரம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் அலாரம் கொடுத்திங்கன்னா இது மாதிரி வரும். ஃபஸ்ட்டு டைம் சூஸ் பண்ணிக்கிறோம். டைம் சூஸ் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு தேவையான டைமை செட் பண்ணிங்க. உதாரணத்துக்கு இதில் நான் 5:30 செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த அலாரமானது எந்தெந்த கிழமையில் ஒலிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு முறை மட்டும் ஒலிச்சா போதும் அப்படின்னா எதையுமே நம்ம செலக்ட் பண்ண வேண்டாம். அடுத்து அதில் மியூசிக் வேணுமா, சாங்ஸ் வேணுமாங்கிறதையும் கீழே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாங் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டிவைஸில் உள்ள சாங்கில் ஏதோ ஒரு சாங் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம். அது எப்படி பாடுதுங்கிறது டிவைஸ்லேயே உங்களுக்கு சாம்பிள் பார்த்துக்கலாம். ஓகேன்னா சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே உள்ள சேவ் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த அலாரமானது
டிவைஸில் அப்டேட் ஆகிடும். அடுத்து ஸ்லோகம் பிளேயர் செட்டிங்ஸ். இது எதுக்குன்னா, நம்ம ரிமோட்டில் ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு பாடலோட ஸ்லோகம் செட் பண்ணியிருக்கோம். அதை நீங்களே வேணாலும் மாற்றிக்கலாம். அது எப்படின்னு அது பார்ப்போம். அதுக்கு இந்த ஸ்லோகம் பிளேயர் செட்டிங்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது மெனு ஓப்பன் ஆகும். அது உள்ள பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் செட் பண்ணியிருக்க சாங் நம்பர்லாம் இருக்கும். அதில் ஒவ்வொரு சாங்க்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சாங் செட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு புதுசாக எதுவும் ஒரு சாங் செட் பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் எந்த நம்பருக்கு அது சாங் செட் பண்ணுமோ அந்த நம்பரை ஃபஸ்ட்டு மேலே டைப் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் 25ன்னு டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது அதுக்கான ஆடியோவை செலக்ட் பண்ணணும். அந்த ஆடியோ டிவைஸில் உள்ள ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கணும். பைகிரி நந்தினி செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆடியோவானது ஒரே ஒரு முறை பாடினா போதுமா, இல்லை திரும்ப திரும்ப அதே பாடிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம இதில் செலக்ட் பண்ணணும். லூப்னு வச்சிங்கன்னா திரும்ப திரும்ப பாடும். ஒன்ஸ்னு வச்சிங்கன்னா ஒரு முறை மட்டும் பாடும். செட் பண்ணிட்டு திரும்ப ஆடு கொடுத்திங்கன்னா அந்த ஆடியோவானது ஆட் ஆகிருக்கும். அவ்வளோதாங்க. இதில் எல்லாம் செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் டிவைஸில் அப்டேட் ஆகும். ஏற்கனவே இருக்க நம்பருக்குள்ளதை எதுவும் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் இது மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துட்டு அதே மாதிரி சேவ் கொடுத்துருங்க. அடுத்தது வியூ அப்லோட் ஸ்லோகம்ஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவைஸில் உள்ள சாங்ஸை பார்க்குறதுக்கும் டெலீட் பண்ணுறதுக்கும் அதுக்காக யூஸ் ஆகும். இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா டிவைஸில் உள்ள சாங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆகும். இதிலே ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதில் உள்ள சாங்கை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அது மாதிரி இதில் உள்ள எதுவும் பாட்டை டெலீட் பண்ணணுன்னா கூட இது மாதிரி டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் மொபைலில் உள்ள ஏதோ ஒன்று பாட்டை இதெல்லாம் டிவைஸில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் உள்ள அப்லோட் சாங்ஸ் போய்ட்டு பிக் ஃபைல் கொடுத்திங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள பாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்திங்கன்னா உங்கள் சாங் அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். இது சரியாக அப்லோட் ஆகிடுச்சுன்னா இது மாதிரி க்ரீன் டிக் வரும். இல்லை எதுவும் எரர் வந்துச்சு அப்படின்னா திரும்ப அப்லோட் கொடுத்திங்கன்னா திரும்ப கண்டினியூ ஆகி அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது அப்லோட் ஆகிருக்காங்கிறத திரும்ப அது மாதிரி வியூ சாங்ஸில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அது வேண்டானாலும் டெலீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வியூ அப்லோட் சாங்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த டிவைஸை அந்த ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இதில் சைடில் உள்ள மெனுவில் போய்ட்டு இதில் கனெக்ட் டிவைஸ் டு ரவுட்டர்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஸ்கேன் ஆக ஆரம்பிக்கும். ஸ்கேன் ஆனதும் உங்களோட ஒய்ஃபை நேம் இதில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் உங்களோட ஒய்ஃபையை சூஸ் பண்ணிவிட்டு அதில் பாஸ்வேர்டை கொடுங்க. ஒய்ஃபை பாஸ்வேர்டை இதில் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிட்டு ஓகே பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் நேரத்தில் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஆப்பையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிவைஸையும் ஒரு தடவை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் டிவைஸு ஒய்ஃபையோட கனெக்ட் ஆகிடும். இப்போ உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணிங்கன்னா முன்னே இருந்ததை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கனெக்ட் ஆகிடும். அது மாதிரி இந்த டிவைஸோட ஃபிம்வேரை அப்டேட் பண்ணிக்கலாம். எதுவும் புது அப்டேட் எங்கள்கிட்டருந்து வந்ததுன்னா இந்த ஃபிம்வேர் அப்டேட் மூலமா அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கான தகவல்கள் மைக்லாக் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி இந்த ஆப்பை 2 லாங்குவேஜில் யூஸ் பண்ணலாம், தமிழ் மற்றும் ஆங்கிலம். நீங்கள் அந்த மெனுவில் போய்ட்டு அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.